என்ன வேணும்? பிரெட் வேணும். நார்மல் பிரெட்டா வீட் பிரெட்டாக்கா? வீட் பிரெட் தாங்க. அப்படியே ஜாம் இருந்தால் அதுவும் எடுத்துகிட்டு வந்துருங்க. ஜாம் இருக்கா? இருக்குதுக்கா. எவ்வளவு? 85 ரூபா. சரி, ஒரு வீட் பிரெட்டும் ஒரு ஜாமும். வேறு ஏதாவது வாங்கணுமா? வேண்டாம், வீட்டில் ஏற்கனவே நிறைய ஸ்நாக்ஸ் இருக்குது. வாங்கி வச்சு அதை காலி பண்ணணும்னு சாப்பிட்டு சாப்பிட்டு ஒரு மாதிரி திகாரமாக இருக்குது இந்த வெயிலுக்கு. அதனால் ஸ்நாக்ஸ்லாம் வாங்க வேண்டாம். வேணும்னா பழம் வாங்கிக்கிடுவோம். வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குப்பா. டெய்லி ஒரு லெமன் ஜூஸ் கூட போட்டு குடிச்சிடலாம். என்னது இந்த பையன் ஊற்று ஊற்று பார்த்துக்கிட்டு இருக்கான்? ஆமாம், ப்ரெட்டு தானே கேட்டோம். வேறு எதுவும் கஸ்டமருக்கு எடுப்பானோ? அடேங்கப்பா, ஆராய்ச்சிலாம் பயங்கரமாக இருக்கே. இந்தாங்கக்கா. தாங்க. எவ்வளோ ஆச்சு? 125. சரி, நான் ஃபோன்பே பண்ணிடுறேன். அந்த இருக்குக்கா, அங்கே பண்ணிடுங்க. பண்ணிட்டேன். வந்துருச்சுக்கா. ஏப்பா, பேக் எடுக்காமல் போயிட்டேன். சில கடைகளில் அது எதுவுமே தர மாட்டேங்காங்களே, கேரி பேக் எதுவும். கேட்டால் சத்தம் போட்டு விட்ருவாங்க. அதுக்கு பயந்துக்கிட்டே கேட்கல. நல்ல வேலை டிக்கிக்குள்ளே போட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ பாரு, எல்லாத்தையும் கையில் எடுத்துகிட்டு வர வேண்டியிருக்கு. இது வேற கண்ணாடி பாட்டில் போட்டு உடச்சா தெரியும். ஆமாம், அந்த பிள்ளைகளை எங்கே? கீழேயும் காணோம். நம்ம விட கதவை மூடிட்டு போயிட்டோம். எங்கே போயிருக்குங்க? ஓகே, இன்றைக்கி சாப்பாடை இதை முடிச்சிடலாம். என்னத்தை செய்ய, அந்த மாவு ஒன்று இல்லாட்டி என்ன செய்யணே தெரிய மாட்டேங்கி. தேதி 3 ஆயிடுச்சு, இன்னும் ஜாமான் வாங்கலை. அப்புறம் அந்த லட்சணத்தில் தான் இருக்கும். முதல் ஜாமானை வாங்கி மாவு அரைச்சி வைக்கணும். மாவு ஒன்றும் இல்லைன்னா என்ன செய்யன்னு யோசித்தே எனக்கு பைத்தியம் முடிச்சிடும் போல இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த வெயிலுக்கு வேறு எதுவுமே சாப்பிட பிடிக்கல. அதனால் நாளைக்கு வேலையாக போய் ஜாமானை வாங்கிட்டு வந்து மாவு அரைச்சி வைக்கணும்ப்பா. இதையெல்லாம் சும்மா ரோஸ்ட்லாம் பண்ண வேண்டாம். எப்போ பார்த்தாலும் ஒரே எண்ணெய் இருக்கு, சாப்பிட்றதே ஒரு மாதிரி இருக்குது. அதனால் ஜாமான் மட்டும் தடவி. நான் ஜாமான் வாங்க மாட்டேன்தான். ஆனால் என்ன, இப்போதைக்கு நெய் ரோஸ்ட் பண்ணி கொடுக்குறதுக்கு இது எவ்வளவோ பெட்டர்ன்ட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. சரி, அதுவும் இல்லாமல் இந்த பிள்ளைங்க எவ்வளோ நாளாக கேட்குது, வாங்கியே கொடுக்குறதில்ல. அதான் இன்றைக்கி மனசு வந்து வாங்கிட்டேன். சரி, ஓப்பன் பண்ணி இதை தடவி வைப்போம் ஜாம. அதுக்கு வரட்டும். வந்து ஹாலிங் மேலே அடிச்சுக்கிட்டு இருக்கணும்னு கதை வேற திறந்து வச்சுருக்கேன். சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வந்துருங்க. அப்புறம் எத்தனை நேரம் போய் திறக்கிறது? ஹை, ப்ரெட்டு ஜாமு வந்துட்டான் என் ஒருத்தன். என்ன உங்கள் அக்கா காரியை காணோம்? எங்கள் கொக்கா காரி வர்றா, அடி வாங்க போகிற பாரு. வந்துருச்சுமா இன்னொன்று. அம்மா ரொம்ப தேங்க்ஸ்மா. என் செல்லக்குட்டி அம்மா எனக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு தருவானம்மா. ஆமாம், உங்களுக்கு பிடிச்சது செஞ்சு தந்தால் மட்டும் இப்படி சொல்ல வேண்டியது, இல்லைன்னா நல்ல அம்மாவே இல்லைன்னு சொல்ல வேண்டியது. ப்ரெட்டு ஜாமெல்லாம் எனக்காக தான் சாப்பிட்ணும், தெரியுமா? என்னமோ உனக்கு பிடிக்காத மாதிரி பேசாதண்ணே. பிடிக்காதோ சொல்லு. ரொம்பத்தான் நடிப்பான். ஏப்பா வந்துருச்சுக்கம்மா. ஏம்மா எப்போ ரெடி ஆகும்? ரெடி பண்ணிக்கிட்டு தானே இருக்கேன், பார்த்துக்கிட்டு தானே இருக்க. அம்மா அதை நான் எடுத்துகிட்டு போகலாமா? எடுத்துகிட்டு போயிட்டு டிவி பார்க்கலாமா? 2 பேரும் அவரவர் பிளேட்டை எடுத்துகிட்டு போங்க. இந்த ஒன்று இருக்குது பாரு, இன்னொன்று அந்த ஃப்ரிட்ஜுக்கு மேலே இருக்கும். அப்படியே எடுத்துகிட்டு போய் உட்காந்து சாப்பிடுங்க. வேணும்னா வாங்கிக்கலாமா? தடையை வைக்க வந்து எடுத்துக்கோங்க, சரியா? தேங்க்யூம்மா. இருக்கட்டும் அபி, எடுத்துகிட்டு போ. அம்மா எனக்கு அதான் சொன்னோம்ல, இன்னொன்று அந்த பக்கம் இருக்குது, அப்போதே வச்சுட்டேன், எடுத்துக்கோ. இதுவாம்மா? ஆமாம் அதான் எடுத்துகிட்டு போ. அம்மா நான் இன்னொன்று வந்து வாங்குவேண்ணே. சரி அபி, இதை முதல்ல சாப்பிடு, அம்மா ரெடி பண்ணி வைக்க என்ன. சரிம்மா. சரி, பிள்ளைகளுக்கு ரெடி பண்ணியாச்சு. இன்னும் நம்மளுக்கு மட்டும் ஒன்று தடவி எடுத்துகிட்டு போய் சாப்பிடுவோம். எப்பா, ஏற்கனவே வயிறு திம்முன்னு தான் இருக்குது. தண்ணியை குடிச்சு வயிறே நிரம்பிடுச்சு. அதனால் நம்மளுக்கு சும்மா டேஸ்ட் பார்க்க ஒன்று மட்டும் போதும். ஜாமு தடவைனா நல்லா தான் இருக்குது. அதான் அந்த சின்ன பிள்ளைங்களாம் இதையே கேட்குதுங்க. ஆனால் யூடியூப்பில் ரொம்பலாம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறான். சரி, நம்மனா என்னாலுமா கொடுக்கோம். மாவு அரைக்கணும். ஏப்பா, அந்த அண்ணன் 5000 ரூபாய் கொடுத்துட்டாங்க. இந்த 5000 ரூபாயை பார்க்க எத்தனை வருஷம் ஆயிருக்கு? நான் கிட்டத்தட்ட வேலைக்கு போயே 12 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. நல்லா வேலைக்கு போய் சம்பாரித்து தேவைக்கு செலவழித்து பழகிட்டு 12 வருஷமாக வேலைக்கு போகாமல் ஒரு 100 ரூபாயை கூட அடுத்தவங்ககிட்ட கேட்டு வாங்கி எவ்வளோ கஷ்டம். இன்றைக்கி என் கையில் 1000 ரூபா இருக்குது. இவ்வளோ நாளும் என் கையில் ரூபா இருக்கத்தான் செய்யும். என்ன, என் வீட்டுக்கார் கொடுக்குறது, எங்கள் அக்கா அவள் வீட்டு செலவுக்கு கொடுக்குறது. இதான் கையில் இருந்தாலும் அவங்ககிட்டலாம் கேட்காம அதில் 100 ரூபானாலும் எடுக்க முடியுமா? அப்படியே எடுத்தானாலும் எல்லாத்தையும் கணக்கு சொல்லணும். ஆனால் இது 1000 ரூபா, யாருக்கும் கணக்கு சொல்ல தேவையில்லை. நினைக்கும் போதே எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. சரி, இதை வச்சு என்ன பண்ணலாம்? ரூபாயை பார்த்த சந்தோஷத்தில் கண்ட மணிக்கு செலவழிச்சிடக்கூடாது. தேவைக்கு தான் பார்த்து பொறுமையாக செலவழிக்கணும். ரூபா இல்லாமல் எவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுருக்கோம். இப்போ நம்மளுக்கு கிடச்சிருக்க வாய்ப்பு நிரந்தரம் கிடையாது. இது என்னாலும் இந்த வருமானம் வரும்னு நம்மளுக்கு தெரியாதே. அதனால் தேவைக்கு செலவழிச்சிக்கிட்டு எதுக்கு எடுத்தாலும் அவங்கக்கிட்ட இப்போ கேட்டுக்கிட்டு இருப்போம். இனிமேல் அப்படி இல்லாமல்
நம்ம பிள்ளைக்கு எதுவும் வேணும்னா நம்ம இஷ்டத்துக்கு வாங்கி கொடுக்கலாம். மித்தது போக சேர்த்து தான் வைக்கணும். சரி, அப்போ உண்டியல் எடுத்து இதில் ஒரு 3000 எடுத்து உண்டியலில் வச்சுருவோம். ஒரு 2000 இருக்கட்டும். எத்தனை தடவை பிள்ளைங்க ஏதாவது கேட்டுச்சுன்னா அம்மா வேலைக்கு போய் சம்பாரிச்சப்பறம் வாங்கி தரேன், சம்பாரிச்சப்பறம் வாங்கி தரேன்னு சொல்லியிருப்போம். அதனால் இந்த காசில் பிள்ளைகளை கூப்பிட்டு எங்கேயாவது போகணும். சரி, அப்போ பிள்ளைகளையும் யமுனாவையும் கூப்பிட்டுட்டு பேசாமல் நாளைக்கு பீஸா கடைக்கு போயிட வேண்டியதான். மீத 3000 உண்டியலில் போட்டு வச்சுருவோம். அதை தொடவே கூடாது. ஒரு வேலை கிடைக்கிற வரைக்கும் இந்த வருமானம் கிடைச்சா நல்லா தான் இருக்கும். எதனாலும் ஒரு கை காவல் காய்ச்சல, அதாவது எல்லாம் லட்சத்தில் சம்பளம் வாங்குது. நம்ம பாரு ஒரு 3000 சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் அது இல்லாமையும் இவ்வளோ நாள் இருந்தோம்ல, எதுவுமே குறைச்சல் கிடையாது. எம்மா எம்மா, என்ன ஜெய்? எம்மா, கதவை பூட்டி இருக்கு. அம்மா தான் ஜெய் கதவை பூட்டியிருக்கேன். என்ன சாப்பிட்டாச்சுல? எம்மா, படுக்க வரலையா? வரேன். எவ்வளோ நேரம் ஆகும்? இருடா, ஒரு 10 நிமிஷம். எம்மா, இப்பயே வாங்கம்மா. ஜெய், வரேன் ஜெய். ஐயோ, எனக்கு சாப்பாடுலாம் கொடுத்தாச்சுல, ப்ரெட்டுலாம் சாப்பிட்டேல்ல, ப்ரெட்டு ஜாமுன்லாம். அக்கா ஒரு துணைக்கு இருக்கால தம்பி, இருடா, அவ கூட இந்த வர்றேன். சப்பா, அந்த பிள்ளைகளை வச்சுட்டு ஒன்றும் செய்ய முடியல. ஒரு 5 நிமிஷம் கதவை மூடி ஒரு விஷயம் ஏதாவது யோசிக்க முடியுதா? இதில் வச்சுக்கிட்டு நான் என்னத்தை வீடியோ போடுவேன்? ரொம்ப கஷ்டம்தான் போல் இருக்கே. அது 2 கலந்து பொம்மை படம் தான் பார்க்கு. ஆனால் நம்ம கதவை பூட்டிகிட்டு இருந்தால் மட்டும் வந்து நொய்யின்னு அது இவன் தான் கூப்பிட்டுக்கிட்டே இருப்பான். சரி, இதை எங்கே வைக்கலாம்? உண்டியலில் வைப்போம், அதான் நம்மளுக்கு நல்லது. நம்மளும் பொசுக்குன்னு எடுக்க மாட்டோம். இதை தனியாக தான் வைக்கணும். அவங்க அனுப்புகிற ரூபாய் கூடலாம் சேர்த்து வைக்கக்கூடாது. சேர்த்து வச்சோம், அப்புறம் இதையும் சேர்த்து வீட்டுக்குள்ளேயே போட்டுருவோம். சரி, அவன் வேற கூப்பிட்டான், என்னன்னு போய் கேட்போம். அப்புறம் 2 அடிப்பிடி சண்டையை போட்டு மண்டையை உடைக்கும். 2 கடந்து டிவியை தான் பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் எதுக்கு தான் வந்து நம்ம கதவை பூட்டி தான் நொட்டுன்னு தட்டுவாங்கன்னு எனக்கும் தெரியல. டேய், எதுக்கு கூப்பிட்ட? உன்னைத்தானே கேட்கேன். அம்மா, எனக்கு பிடிச்ச சேனலை இவன் வைக்க மாட்டிக்காமா. 2 பேரும் ஒன்றை பார்ப்பீங்க. இன்றைக்கி என்ன உனக்கு பிடிக்கல? எது பிடிச்சிருக்கு? அதான்டா கேட்கேன். எது உனக்கு பிடிச்ச சேனலு? ஏம்மா, மோட்டு பட்லு பார்க்கணுமா? அபி, தம்பிக்கு பிடிச்சது வைமா. அதாம்மா வச்சுருக்கேன். சரி, அப்புறம் என்ன பார்க்க வேண்டியதானே? என் நேரமும் சண்டை. சரி, ஒரு ஆள் தூருங்க, ஒரு ஆள் விதிங்க, படுப்போம். மணி என்ன ஆகுது? லீவுனால இவ்வளோ நேரம் முடிச்சிருக்கக்கூடாது. அன்றைக்கி ஒரு ஷார்ட்ஸில் என்ன போட்டிருந்தது? என்னடா போட்டிருந்தது? உன்ட்ட தான் கேட்கேன். 10 மணிக்குள்ளே தூங்கினா எப்பயுமே இளமையாக இருப்போம். சரி, அப்புறம் 10 மணிக்கு தூங்கினா நல்லா வாழ்வோம். அப்புறம் 12 மணிக்கு மேலே தூங்கினா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பாய்சன் சாப்பிட்ற மாதிரி. தெரியுதுல்ல? இப்போ மணி என்ன ஆகுது? லீவு தான்னாலும் இப்படி தான் முடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. யார் தூக்க போகிறா? யார் விதிக்க போகிறா? ஏம்மா, அப்படி தூக்கட்டும், நான் விதிக்கேன். சரி, எனக்கு தெரியாது. யாராவது ஒரு ஆள் தூருங்க, யாராவது ஒரு ஆள் விதிங்க. ஏம்மா, நம்ம ஏன் உள்ளே படுக்காமல் இங்கே வந்து படுக்கோம்? அந்த 2 ரூமுமே பயங்கர வெக்கையாக இருக்குல்ல. ஆனால் இங்கே கொஞ்சம் குழுன்னு இருக்கும். ஏம்மா, ஆனால் இங்கே வெளிச்சமாக இருக்குல்ல. 2 லைட்டை போட்டிருந்தா வெளிச்சமாக தான் இருக்கும். லைட் ஆஃப் பண்ணால் நல்லா இருட்டாக தானே இருக்கும். சரி போ அபி, நீ தூரு போ. நான் தூப்பேன், நீ தான் விரிக்கணும். அதான் தூரு, நீ தூக்குற லட்சணத்தை பார்ப்போம். அம்மா அம்மா, அபி அடிச்சுட்டாம்மா. ஏ ராட்சசி, என்ன அடி அடிக்கிற? இடி பிள்ளைய என்ன அடி அடிக்க? உன் பிள்ளைய ஒன்றும் அடிக்கலை, சும்மா லைட்டாக தான் அடித்தேன். இடி இதான் லைட்டாக அடிக்கிறது. என்ன சவுண்டு கேட்டுச்சு? ஆமாம், அவனை அடித்தா மட்டும் உனக்கு கோவம் வந்துடும். அவன் என்ன உன்னை அடித்தானா? நீ தானே அவனை அடிக்க. என்னை வம்புழுக்கான்ல. நீ வம்புழுக்கிறது அடிக்கிறது ஒன்றா? இன்னொரு தடவை கையை நீட்டுன்னு வச்சுக்கோ, கையை ஒடிச்சு போடுவேன்னு சொல்லிட்டேன். ஒடிச்சிரு, பேசாமல் கையே இல்லாமல் எனக்கு ஒடிச்சிரு. அதைத்தான் நானும் நினைக்கேன். கையை ஒடிச்சிடுறேன் இரு. சரியான திமிர் பிடிச்சிது போகிறது பாரு. எனக்கு ஒன்றும் திமிர்லாம் பிடிக்கலை. போயிரு பார்த்துக்கோ. சரி வா, அம்மாட்ட வாடா, வா. வாங்க கூப்பிட்றல்ல, வா. பிள்ளைய அடிச்சிட்டாலாமா? பிள்ளைக்கு வலிக்காமா? வலிக்குமா? சரி, அவளை அடிச்சிடுவோம்மா, அழுகாத. பிசாசு, நான் பிள்ளைய பெற்று வச்சிருக்கேன், பிசாசை பெற்று வச்சிருக்கேன். நான் பிசாசாவே இருந்துட்டு போகிறேன். விளக்கமாறு எங்கே இருக்குது? வீட்டுக்குள்ளே தான் எங்கேனாலும் கிடக்கும், போய் பாரு. அவனை மட்டும் நல்லா கொஞ்சுங்க. நல்லா அடிக்கிறத அடிச்சுட்டு வாயா பாரு. அடிச்சிட்டாலாமா அக்கா? ஆமாம், இவர் ஒரேடியாக செல்லம் கொஞ்சிடுவார். என்னமோ இப்போ தான் 4 வயசு பையன் மாதிரி. எந்திரில ஓங்கிட்டு பாரு. அடிச்சு 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு, இன்னும் படுத்துக்கிட்டு அழுதுகிட்டு உட்காந்துருக்கான். நீ மட்டும் என்ன லேஸ்பட்ட ஆளா? பொழுதனைக்கு அவளை வம்பிழுத்துக்கிட்டே இருக்க. இப்போ அடிக்க தானே செய்வா. இருந்தாலும் பலமாக இன்னைக்கு சத்தம் கட்டுருச்சு, பாவமாக போயிடுச்சு. அவளுக்கு கொஞ்சம் கையை நீளுது, அதனால தான் உன்னையே பார்க்க வேண்டியிருக்கு. அந்த பிள்ளை நல்ல பிள்ளை தான், ஆனால் கோவம் மட்டும் அவங்க அப்பாவை போல் வருது. கோவப்பட்டு சாரி வாங்குது. வந்துட்டா ஒரு வழி அவங்க அக்கா விளக்கமாற கண்டுபிடிச்சிட்டு. ஏ அப்பா, இங்கேருந்து மேடம் அதுக்குள்ளேயே அங்கே தூக்க போயிட்டாங்களே. இன்னும் இங்கே உள்ள குப்பையா அப்படியே தான் கிடக்கு. சொல்ல முடியாது, சொன்னால் கோவம் வரும். வேற நைட்டும் கூட பார்க்காம ஓராமான்னு அழுதுருவா. எதுக்கு அவளை போய் நைட்டு அழ வச்சுக்கிட்டு? அவள் செய்யறத செய்யட்டும் முத. ஓ, அக்கா தூத்துக்கிட்டு இருக்காள்ல, நீ போய் பாய எடுத்து விதி. போடா,
அவளே விரிக்கட்டும். நான் தானம்மா நேற்று விரித்தேன். நீ சரியான ஆள். தூத்தாச்சு. அபி, நேற்று நான் விரிச்சோம்ல, இன்னைக்கு நீ தான் விரிக்கணுமா அம்மா சொன்னாங்க. என்னம்மா? இல்லையே, அப்படிலாம் நான் ஒன்றும் சொல்லலையே. அம்மா, என்னெல்லாம் என்னைய மிரட்டிக்கிட்டு இருக்க? வாங்க போய் 2 பேரும் ஆளுக்கு ஒரு பாயை எடுத்துகிட்டு வந்து விரிங்க. தலைவனியாக ஆளுக்கு 2 எடுத்துகிட்டு வாங்க. விரிச்சு படுப்போம். வந்துட்டேன் அதிகாரம் பண்ணிக்கிட்டு. அம்மா சொன்னாங்க, ஆட்டுக்குட்டி சொன்னாங்கன்னு இவனா என்னத்தையாவது சொல்ல வேண்டியது. போய் ஆளுக்கு 2 போர்வை எடுத்துகிட்டு வந்து விரிங்க. என்னது போர்வையா? சரிப்பா, ஏதோ ஒரு ஃப்ளோவில் வந்துருச்சு. பாயை எடுத்துகிட்டு வந்து விரி. எதனாலும் கரெக்டாக பேசி பழகுங்க. ஆமாம், இவர் எப்பயுமே கரெக்டாக தான் பேசுவார். ஆளும் மண்டையும் பாரு. போய் எடுத்துகிட்டு வந்து விரிப்போ. அப்படியே 2 பேர் பாத்ரூம்லாம் போயிட்டு வாங்கண்ணே. நான்லாம் போயாச்சுமா. போயாச்சுன்னா சரிதான் சொல்கிறேன். அப்புறம் இடையில எந்திச்சு எழுப்பிக்கிட்டு இருப்பீங்கல்ல. அம்மா, நீங்கள் எங்கே போகிறீங்க? நான் எங்கே போவேன்? கிச்சனுக்கு போகிறேன். எதுக்குமா? சாப்பிட்டீங்களா இல்லையா? சாப்பிட்டீங்கல்ல எங்கள் கூட சேர்ந்து. இல்லை, எனக்கு என்ன கிச்சனில் வேறு வேலையே இல்லையா? கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன்னா பார்க்கணும். ஆர்வோவில் தண்ணி இருக்கான்னு பார்க்கணும். இல்லைன்னா அதை ஒரு 10 நிமிஷம் போட்டு விடணும். அம்மா, ரொம்ப வெக்கையாக இருக்குமா? ஏசி போடலாமா? ஜெய், அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஏசிலாம் பிடிக்காது. அம்மா, வெக்கையாக இருக்குது. ஏசி போடலாம் சரியா? நம்மளால் சமாளிக்கவே முடியாதுன்னா போடலாம். இப்போ நம்ம வீடு ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. நம்மளுக்கு மேலே அழகான 4 மாடி இருக்குது. இங்கே பாரு, 4th ஃப்ளோரு 3rd ஃப்ளோரெல்லாம் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிறதுனால நம்மளுக்கு அவ்வளோ வெக்க இல்லை. ஆனால் இந்த வருஷம் கொஞ்சம் வெக்க கூட தான். உங்கள் அப்பா எப்படியும் நாளைக்கு வரேன்னு இருக்காங்கல்ல? ஏம்மா, அப்பா நாளைக்கு வருவாங்களா? ஆமாம், அதான் அங்கே ஒரு ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அவங்களோட சித்தி மக அவள் பொண்ணுக்கு சடங்கு வச்சுருக்கா. அதுக்கு நம்ம போகணுமா? ஆமாம், அப்புறம் போக வேண்டாமா? அப்பா கூட தானேம்மா போகணும். ஆமாம், அப்பா கூட தான் போகணும். அப்பா சீக்கிரமே வந்துடுவாங்களாம்மா? அப்பா சீக்கிரம் வராங்களோ லேட்டாக வராங்களோ, எப்போ வந்தாலும் அவங்க கூட தான் போகணும் சரியா? ஏம்மா, நம்ம அப்பா கூடயே போவோம், தனியாலாம் போக வேண்டாம் என்னம்மா? ஆமாம் ஜெய், நம்ம அப்பா கூடயே போகலாம் சரியா? தனியாலாம் போக வேண்டாம். அம்மா, அப்பா வந்து ஏசி வாங்கி தருவாங்களா? அப்பா ஓசிலாம் வாங்கி தர மாட்டாங்க. ஃபேன் கேட்டிருக்கேன். ஃபெடரல் ஃபேன் இல்லைன்னா டவர் ஃபேன் எது நல்லா இருக்குன்னு விசாரிச்சுட்டு வாங்கி தரேன்னு இருக்காங்க. அப்போ நம்ம வீட்டுக்கு ஃபேன் வருமா? அப்பா வருவாங்க. ஜாலி, நான் அப்பாவை பார்க்க போகிறேன். ஆமாம், அப்பாவும் வருவாங்க, ஃபேனும் வரும். இல்லைம்மா? ஆமாம் வரும், யார் இல்லைன்னா. அம்மா, ஃபேன் வந்தால் ரொம்ப வெக்க இருக்காதாம்மா? ஆமாடா, இது ஃபெடரல் ஃபேன்னா எப்படியும் அது நல்லா ஜில்லுன்னு தான் காற்று வரும். நம்ம நைட் மட்டும் தானே யூஸ் பண்ணுவோம், அதனால் நல்லாயிருக்கும். இது வெக்க காற்றா அடிக்கிறதுனால தானே ஒரு மாதிரி இருக்குது. அந்த ஃபேன் நல்லா தான் இருக்கும். ஜாலி, நம்ம ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போகிறோம். ஆனால் அப்பா வீட்டுக்கு ஃபங்க்ஷன் போகிறதுனா இன்ட்ரெஸ்டே இருக்க மாட்டேங்குமா? இல்லை, உங்கள் அப்பாட்ட இப்படி சொல்லி வைக்காத. அவ்வளோதான் பாரு, நான் தான் சொல்லி கொடுத்தேன்ருவாங்க. ஏன் அப்படி சொல்கிற? ஆமாம்மா, என்னமோ அப்பா வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போகிறதுனாலே இன்ட்ரெஸ்டாகவே இல்லை. என்ன, அப்பா வந்தால் அப்பா கூட போகலாம், இல்லைன்னா எனக்கு அங்கே போகலாம் பிடிக்கவே இல்லை தெரியுமா? இதெல்லாம் அப்பாட்ட சொல்லக்கூடாது, அப்புறம் அப்பா ரொம்ப வருத்தப்படுவாங்கண்ணா. சரிம்மா, சரி போங்க 2 பேரும். அம்மா அப்பா கிச்சனில் என்னென்ன வேலை விட்டு வச்சுருக்கேனோ அதெல்லாம் செஞ்சுட்டு வர்றேன். அதுக்குள்ளேயும் நீங்கள் இதை விரித்து படுத்துருங்க, லைட்டையும் ஆஃப் பண்ணிடுங்க சரியா? சரிம்மா. ஏம்மா, நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு போகணுன்னா சீக்கிரம் எந்திக்கணுமா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். உங்கள் அப்பா கிளம்பி இருக்கிறத பார்த்தா எப்படியும் நாளைக்கு வரவே மணி 12 மணிக்கு ஆயிரும். அதுக்கு எதுக்கு சீக்கிரம் எழுந்து கிளம்பணும்? சரிம்மா. ஆமாம், இவங்க நேரில் வந்து சொன்னாங்க, பெரிய எல்லாத்துக்கும் போய் பத்திரிக்கையை நேரில் கொடுப்பாங்களாம், நம்மளுக்கு மட்டும் ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருக்காங்க. இவங்களுக்கு முன்னக்கூடியே போய் நிற்கணும்னு என்ன இருக்குது? அவங்க எப்போ வராங்களோ அவங்க கூட கடமைக்கு போயிட்டு வந்துட வேண்டியதான். சரி, பிள்ளைங்க அங்கே போக ஆசைப்படுது, அங்கே உள்ள பிள்ளைங்க கூடலாம் சேர்ந்து விளையாண்டு என்ஜாய் பண்ணுதுன்னா கூட கூப்பிட்டு போகலாம். அதுகளுக்கும் ஆர்வம் இருக்க மாட்டேங்கி. அந்த லட்சணத்தில் பழகுறாங்க எல்லாம். சரி, ஏன்னா இப்படி இருக்காங்களோப்பா? பிள்ளைகிட்டையாவது ஒழுங்காக நடந்துக்கலாம்ல. அந்த பிள்ளைக்கு ஒரு ஆசைபாசமாக போனாவது சரி, நம்மகிட்ட எப்படி பேசினா என்ன பழகினா என்ன, பிள்ளைகளை நல்லா தானே பார்த்துக்கிறாங்கன்னு நம்மளுக்கு ஒரு எண்ணம் இருக்கும். நம்மளுக்கு மட்டும் இந்த லட்சணத்தில் இருக்குதுங்க. சரி, இதெல்லாம் நினச்சி கவலைப்படக்கூடாது. அடுத்த வாழ்க்கையில் என்ன தேவையோ அதை பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். இன்றைக்கி எவ்வளோ சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கு. என் வாழ்க்கையில் 12 வருஷம் கழித்து சம்பாதிச்சிருக்கேன். அதை நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிட்டே தூங்குறதை விட்டுட்டு இது எப்பயும் நடக்கிற விஷயம் தானே, இதுக்கு எதுக்கு வருத்தப்படணும்? ஒரு நாள் போனோமா, முறையை கழிச்சோமா, வந்தோமா, நம்ம வேலையை பார்த்தோமான்னு இருக்கணும், அவ்வளோதான். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்கிறது கரெக்டு தானே? இப்படி சொந்தக்காரங்க அவமானப்படுத்துனாங்கன்னு அதை நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தா வாழ்க்கையில் அடுத்து எப்போ முன்னேறது? நம்ம வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கணும். வருத்தம் இருக்கத்தான் செய்யும் யாருக்கும். ஒரு நிமிஷம் வருத்தப்பட்டுட்டு அடுத்த நிமிஷம் நம்ம வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். ஒரே இடத்துல தேங்கி நிற்கக்கூடாது. நான் சொல்கிறது கரெக்டு தானே ஃப்ரெண்ட்ஸ்? பாய், குட் நைட்.